நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் தனியொருவன் சுரேஷ் பேசுகிறேன். பொதுமக்கள் அரசு வழங்கும் இலவச தையல் இயந்திரம் பெற என்ன செய்ய வேண்டும், என்னென்ன ஆவணங்கள் இணைக்க வேண்டும், கடைசி பதிவு செய்ய வேண்டிய தேதி 27/6/2020. தகவல்களை முழுமையாக பார்க்க வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இலவச தையல் இயந்திரம் பெறுவது சம்பந்தமாக நேற்று வெளியிடப்பட்ட தகவல்களை தற்போது பார்க்கலாம். மாவட்ட சமூக நலத்துறையின் வாயிலாக விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளி மற்றும் நலிவுற்ற ஏழை பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்குவதற்கு தகுதி வாய்ந்த மகளிரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. தேவையான ஆவணங்கள்: வருமான சான்று வருடத்துக்கு 72,000க்குள் இருக்க வேண்டும். வட்டாட்சியரிடம் பெற வேண்டும். இருப்பிடச் சான்று வட்டாட்சியரிடம் பெற வேண்டும் அல்லது ரேஷன் கார்டு. தையல் பயிற்சி சான்று பதிவு செய்யப்பட்ட தையல் நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்டது. 6 மாத கால பயிற்சி. வயது சான்று 20 முதல் 40 வயது வரை அல்லது கல்வி சான்று அல்லது பிறப்பு சான்று. அதுக்கப்புறம் 5 சாதி சான்று. 6 கடவுச்சீட்டு, அதாவது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2. அப்புறம் விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், ஆதரவற்ற மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளி எனில் அதற்குரிய சான்று நகல், ஆதார் அட்டை போன்ற 8 ஆவணங்களை வைத்து நாம் பதிவு செய்ய வேண்டும். பொதுமக்களின் நலன் கருதி தகுதியான மகளிர் மேற்காணும் ஆவணங்களுடன் விண்ணப்பங்களை திருநெல்வேலி மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் 27/6/2020க்குள். நண்பர்களே, இது முக்கியமான ஒரு தேதி. 27/6/2020க்குள் அஞ்சல் மூலம் சமர்ப்பிக்குமாறு இதன் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி.nic.in என்ற இணையதள முகவரியில் பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உங்களுக்கு அப்படி பதிவிறக்கம் செய்ய தெரியவில்லை என்றால் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் நம்ம போய் பதிவு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜெராக்ஸ் கடையில் இலவச தையல் இயந்திரம் பெறுவது சம்பந்தமாக விண்ணப்பங்கள் இருக்கும். விண்ணப்பங்களை அஞ்சல் மூலம் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி: மாவட்ட சமூக நல அலுவலகம், B4-107 சுப்பிரமணியபுரம் தெரு, வஉசி மைதானம் எதிரில், பாளையங்கோட்டை 2. வெளியீடு: செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம், திருநெல்வேலி மாவட்டம். தற்போது திருநெல்வேலி மாவட்ட செய்தி குறிப்பெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். இது போன்ற விண்ணப்பங்கள் நமது மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள செய்தி குறிப்பில் இருக்கிறதா, நமது மாவட்டத்தில் இது சம்பந்தமாக ஏதேனும் தகவல் வந்துள்ளதா என்று பார்த்து நீங்களும் பதிவு செய்யுங்கள். இது போன்ற மாதிரி தான் நாம் பதிவு செய்யக்கூடிய ஒரு பதிவு. நண்பர்களே, நாம் இப்போது இலவச தையல் இயந்திரம் பெறுவது சம்பந்தமான தகவல்களை பார்த்தோம். இந்த தகவல் மூலமாக இலவச தையல் இயந்திரம் பெற என்ன செய்ய வேண்டும், என்னென்ன ஆவணங்கள் இணைக்க வேண்டும், யாருக்கு மனு அனுப்ப வேண்டும் போன்ற தகவல்களை நாம் முழுமையாக பார்த்தோம். இந்த தகவல் மூலம் நமக்கு ஒரு உதவியாக இருக்கும், அல்லது நமது உறவினர்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கலாம். யாரேனும் உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் அல்லது நண்பர்கள் பெண்கள் நலிவுற்றோர் அல்லது கணவனால் கைவிடப்பட்டோர் அல்லது ஆதரவற்றோர் அவர்களுக்கு இந்த தகவலை தெரிவித்து அவர்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது நாம் ஒரு வாய்ப்பாக நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். நாம் அவர்களுக்கு ஒரு சிறு உதவியாக பயன்படுத்தி கொள்ள அவர்களுக்கு இந்த தகவலை தெரிவிங்கள். மற்ற நண்பர்களுக்கும் இந்த தகவலை ஷேர் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.